நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய இராணுவம் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறையா வந்திருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே அதுதான் சொல்றேன் இல்லையா, நடிகராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அரசியல் கட்சி தலைவராக மறு அவதாரம் எடுத்ததுனால தான் இவ்வளோ சிக்கல்கள் உருவாக்கிட்டே இருக்குது. அதுதான் எல்லாமே புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா இந்த படத்தில் கூட ஒரு கௌரவமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றார். இந்த 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 நேரத்தில் நீங்கள் கேட்டது மாதிரி நீங்கள் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்தால் கூட படம் ஓடும். ஆனால் நீ பிப்ரவரிக்குள்ளே வந்தால் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே படம் வெளியே வராது வேறு. நீ மே மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். இதனுடைய இந்த கதைக்கிழமை மாறும் உங்களுக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் மாறும் உங்களுக்கு. புரியாது. நீ இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் தான் படம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த சம்மந்தப்பட்ட இராணுவ சம்மந்தப்பட்ட மத சார்பற்ற விஷயங்கள் நிறையா படங்கள் வந்திருக்கு. சென்சார் கொடுக்கப்பட்ட விஷயமும் இருக்குது. இது பகவத் கேசரிக்கு தெலுங்கில் சென்சார் கொடுத்த ஒரு விஷயந்தான். சிறந்த நடிகராக இந்த பாலையா விருது வாங்கின படம் தான் அது. அந்த படத்துக்கு எந்த ப்ராப்ளம் வரல. கொஞ்சம் தமிழ் எட்டு கொஞ்சம் மாற்றிருக்காங்க, களம் மாற்றிருக்காங்க. அரசியல் வசனங்கள் தெரிக்குது, காட்சி அமைப்புகள் நிறையா இருக்குது. அதை கட் பண்ண சொல்லுங்க. மேக்ஸிமம் கட் பண்ணி 17 இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. நீ 17 இடத்துல கட் பண்ணாலே படம் புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரீங்கன்னு ஜம்ப் ஆகும், சீன்ஸ் ஜம்ப் ஆகும், லேக் வரும். அதுக்கு மீறி பரவாயில்ல யூஎஸ் கொடுங்க ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.